சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு மேதாவி ஒருவர் அரசரை சந்திக்கிறாருங்க. அவரு உலக மாயை அப்படிங்கிறத யாராச்சும் விளக்கி எடுத்துரைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாருங்க. உடனே அரசரும் அமைச்சர்களை பார்த்து கேட்கிறாங்க. அமைச்சர்கள், நாங்க இத எங்களோட ஆன்மீக புத்தகத்துல படிச்சிருக்கோம். உலக மாயை அப்படிங்கிறது. ஆனா எப்படிங்கிறது தான் விளக்கம்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. உடனே தெனாலிராமன் உலக மாயை தான் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்த அந்த மேதாவியிடம் சொல்றாருங்க. ஹிமாலயாஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம இங்கேருந்து வடக்கு பக்கமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா, திபெத்ல இருக்க மக்கள் கிட்ட ஹிமாலயாஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க தெற்கு பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ பகல் நேரமா இருக்கு. பல மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்கவங்களுக்கு இது இரவு நேரமா இருக்கும். பல மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்கவங்களுக்கு பகல் நேரமா இருக்கும்போது, நமக்கு அது இரவு நேரமா இருக்கும். இதான் உலகத்தின் மாயை அப்படின்னு தெனாலிராமன் விளக்கம் சொல்றாருங்க. இதுதான் சரியான பதில்னு அந்த மேதாவியும் பாராட்டிட்டு கிளம்பிடுறாருங்க. மிகவும் மகிழ்ச்சி அடைகிற அரசரும் தெனாலிராமனுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாருங்க. கதையோட நீதிங்க, நம்மளும் எப்பொழுதுமே தெனாலிராமன் மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க டேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.